ஹலோ கைஸ், இது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட்டோட டெமோ. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டில் வைக்கலாம். எப்படின்னா ஸ்டார்டர் பேக்கேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான்ஸு, ஸோ வீக்லி, அது இல்லாமல் அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறையா பிளான்ஸை நம்ம வந்து வைக்கலாம். இதில் வந்து அவங்க டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 400 என்ட்ரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து லாகின் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வரும். ஓகேங்களா? இத்தனை யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சைனப் போனஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுனாலும் வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸு, ஸோ எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் ஃபஸ்ட் பேஜில். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரெஃபர் பேஜு. ஸோ இதில் வந்து அவங்களோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேபிட்டல் பேக் திரும்பி வருமா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பீரியடு, ஆட்டோ ரினியூவலு, ப்ராஃபிட்டு, வித்ரா, ஐ மீன் அது இல்லாமல் கேன்சல், ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். எத்தனை பிளான்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ண நினச்சோமோ அத்தனை பிளான்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து சாட்டர்டே, சண்டே, ஹாலிடே அந்த மாதிரிலாம் வேணால் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நான் அந்த இடத்துல டாலர்ஸாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து 1000, 2000 இல்லை 10,000, 25,000 சொல்லிட்டு நீங்கள் இந்தியன் ருப்பியில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்துடும். அது இல்லாமல் அப்லோடு கேஓசி அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கேஓசி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆதார் கார்டோ இல்லை வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்படி பண்ணுறப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே வெரிஃபைடு அக்கௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெபாசிட்டு, வித்ரான்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இவங்க வந்து டெபாசிட்டையும் வித்ரா ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அது இல்லாமல் மெயின் வேலெட்டு, ப்ராஃபிட் வேலெட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான வந்து அட்மின் பேனல் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அட்மின் பேனல். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கேஓசி ரிக்வஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே அப்ரூவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டோட்டல் யூசர்ஸு, டோட்டல் டெபாசிட், டோட்டல் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் வந்துடும். எத்தனை கேட்வே, அதாவது பேமெண்ட் கேட்வே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி வந்துடும். ஸோ பேமெண்ட் கேட்வேனா என்னென்னா நீங்கள் வந்துட்டு நிறைய ஆப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எதுவுமே வந்து மேனுவலாக கொடுக்க தேவையில்ல. அவங்களே அந்த பேமெண்ட் வந்துட்டு டேரெக்டாக அந்த கேட்வேயில் பே பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கேட்வேலேருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். லைக் பேடிஎம் பிஸ்னஸ் இல்லை ஃபோன்பே பிஸ்னஸ் மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸு, கேஓசி, பெண்டிங் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டாக அவங்களுக்குன்னு ஒரு லாகின் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டாஃப்க்குன்னு தனியாக ஒரு லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து என்னென்ன லாகின்லாம் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸு, ஆட்டோமேட்டிக் கேட்வே சொன்னோம் பார்த்தீங்களா, பேபாலு, கேஷ் ஃப்ரீ, எல்லா மீன் ஆல் ஓவர் இந்தியன் கேட்வேஸ் எல்லாமே நம்ம வந்து ரேசர் பே, பேடிஎம்மு, ஸோ எல்லா கேட்வேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து யூஎஸ்டிடியில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஎஸ்டியில் பண்ணுறீங்கனாலும் பினான்ஸ் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். கிரிப்டோவில் நீங்கள் வாங்குறீங்கனாலும் பினான்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெத்தட்ஸ், மேனுவல் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். கேட்வே மூலியமாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட யூபிஐ மூலியமாகவும், யூபிஐ இல்லை பேங்க் மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ வித்ராவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்ராவில் பெண்டிங் வித்ராஸ் வந்து காட்டும். ஸோ அதில் வந்து அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோ அது இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டேரெக்டாக செப்பரேட்டாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிடலாம். அது இல்லாமல் மேனேஜ் ரெஃபரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லெவல் 1ல் எத்தனை கமிஷன், லெவல் 2ல் என்ன கமிஷன் சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட் வந்து வேணும்னு, ஸோ இது வந்து ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து நிறைய டிசைன்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்.